என்னை வாழ வைக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பொழுதுமே நம்ம இலக்கு ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம பணம் சம்பாதிக்கணும், சொந்தமா ஒரு வீடு கட்டணும், அனைவர் முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒரு வைராகி இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த வீடு கட்டும்போது பல இடர்களையும், பல கஷ்டங்களையும் சந்திக்கிறோம். அதுல நம்ம சந்திக்கக்கூடிய மிக ஒரு கஷ்டம் தான் பணம். நம்ம அந்த பணத்த வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பணத்த மிச்சம் பிடிச்ச அப்படியே சுருக்கி ஒரு வேலை செஞ்சு முடிச்சிடலாம். இதுல காசு பிடிக்க முடியுமா? இதுல காசு குறைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடுகள் கட்டும் பொழுது, பல விஷயங்கள்ல பணத்த குறைச்சு நம்ம வீடுகள் கட்டுறோம். அப்படி நம்ம செய்யக்கூடியதுல மிக முக்கியமான ஒரு தவறு தான், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம என்ன செய்றோம்? இப்போ மத்த வீடுகள்ல நீங்க இப்போ என்ன செய்றீங்க? ஒரு பூச்சு வேலையில வந்துட்டு செலவு குறைக்கிறீங்க. இல்ல வெளிப்பக்கம் சுவர்ல பூசல. இல்ல நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுல கம்மி பண்ணிட்டு சுண்ணாம்பு அடிக்கிறீங்க. இது மாரினா ஓகே. பெரிய அளவு பாதிப்பு எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்குல வந்துட்டு, நீங்க உங்களோட பணத்த சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்மி பண்ணும்போது, உங்க உயிருக்கு அது ஆபத்தாக கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவ பார்த்துட்டு, உங்க வீட்ல இது மாரி தவறுகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா கூட, தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. என் அன்பு உறவுகள் உங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா, அ எல்லாத்தோட உயிருமே ரொம்ப முக்கியமானது. நான் கண்கூடா பார்த்த நிகழ்வுல சிலவற்றை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்க வீட்ல இது மாரி தவறுகள் இருந்தா மாத்திக்கோங்க. நீங்க இதுக்கப்புறம் வீடு கட்டப் போறோம்னா, தயவு செஞ்சு வீடியோ முழுசா பார்த்துட்டு, உங்க வீடுகள் கட்டும்போது, உங்க எலக்ட்ரீஷியன் ஆகட்டும், உங்க வீட்ல இருக்கக்கூடிய டெக்னீஷியன் ஆகட்டும், டெக்னீஷியன் அனைவர்ட்டயுமே இது மாரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேவா? முறை இது மாரி அமைக்க சொல்லுங்க. அதாவது வீட்ல எப்பொழுதுமே எர்த்திங் மிக முக்கியமானது. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த வாட்டர் ஹீட்டர் டைரக்ட்டா உங்க டேவோட கனெக்ட் பண்ணியிருக்கும். அது என்ன ஆகும்னா, நீங்க எப்பொழுதுமே டேப் தொட்டு தண்ணி ஆன் பண்ணி நீங்க அப்படிதான் குளிக்க போறீங்க. அப்போ சப்போஸ் அந்த ஹீட்டர் போயிருந்துச்சுன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா அந்த சப்ளை எதுல பாஸ் ஆகும்னா, உங்களுக்கு அந்த பைப் மூலியமா டேப் மூலியமா தான் உங்களுக்கு பாஸ் ஆகும். நீங்க அந்த டேப்ப தொடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மேல அந்த கரண்ட் பாஸ் ஆகி, நீங்க இறக்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு. நான் கண்கூடா ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீட்ல என்ன ஆச்சுன்னா, கிரவுண்ட் எர்த்திங் இருந்ததுனால அவங்க உயிர் தப்பிச்சாங்க. அன்னைக்கு அவங்க எர்த் முறையா அமைக்கலன்னா, அவங்க இறந்திருப்பாங்க. அவங்க வீட்ல அவங்க குளிக்க போகும்போது, அந்த டேப் வழியா மின்சாரம் பாய்ஞ்சிருக்கு. அவங்க கிரவுண்ட் எர்த் இருந்தனால, அவங்களுக்கு சின்னதா ஒரு எர்த்திங் அதாவது இந்த விறுவிறுன்னு இருக்கும். வீட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜ தொட்டீங்கன்னா அடிக்கும். அது மாரிலாம் இருந்திருக்கும். அது என்னன்னா, எர்த் முறையா இல்லாததுக்கு அறிகுறி. 2வது எர்த் நீங்க போட்டிருந்தாலுமே, அது முறையா இல்ல. அந்த பொருள் போயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது மாரி ஏற்படும். அந்த பொருள் போயிருந்திருக்கு. அவங்க லைட்டா அது மாரி இருந்திருக்கு. அவங்க டெக்னீஷியன கூப்பிட்டு காட்டும் பொழுது, அவங்க பார்த்துட்டு நானும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஹீட்டர் போயிருச்சு. கிரவுண்ட் எர்த் இருந்ததுனால, அவங்க அன்னைக்கு உயிர் தப்பிச்சாங்க. அப்படி இல்லன்னா, அன்னைக்கு அவங்க உயிரே போயிருக்கும். அதனால தயவு செஞ்சு முறையா உங்க வீட்டுக்கு கிரவுண்ட் எர்த்திங் அமைங்க. இது மட்டும் போதுமா? அப்படியே இது மட்டும் போதாது. நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு செய்ய வேண்டியது கிரவுண்ட் எர்த்திங். 2வது அதாவது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் எர்த்திங். 2வது என்ன செய்யணும்னா, உங்க வீட்டுக்கு வந்து ஆர்சிசிபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதாவது உங்க வீட்ல மெயின் இருக்கும். மீட்டர் பாக்ஸ் பக்கத்துல வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல மெயின் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா நீங்க ஆன் ஆஃப் பண்ணுவீங்க. இப்பொழுது நடைமுறையில நமது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்சிசிபி கட்டாயமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில இடத்துல நான் பார்த்தேன். புது கட்டடத்துல எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஆர்சிசிபி போட்டு அப்ரூவல் வாங்கினதுக்கு பிறகு அந்த ஆர்சிசிபி ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுல எம்சிபி மாத்திடுறாங்க. எதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண ஒரு ஆர்சிசிபியோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 பக்கம் வரும். ஒரு 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 மீடியமான ஒரு ரேஞ்சில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மீடியமான பிராண்ட்ல போனீங்கன்னா. நீங்க இன்னும் ஹை பிராண்ட்ல போகும்பொழுது, ஒரு 2 போல் அப்படின்னு நீங்க போகும்போது ரூ. 2500 ரூ. 3000 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாரி இருக்கும். அதே நீங்க வந்துட்டு 4 போல் அப்படிங்கிற எம்சிபிக்கு ஆர்சிசிபிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, ஒரு 2500 டூ ஒரு ரூ. 4000 ரூ. 5000 அது மாரி நீங்க ரேஞ்ச் அமௌண்ட் போடுற மாரி இருக்கும். அதனால என்ன செய்றாங்கன்னா, வீடுகள் கட்டும் பொழுது அவங்க ஈபில சர்வீஸ் வாங்குறதுக்காக இது மாரி ஃபோர்ஜர்லாம் பண்றாங்க. அவங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. இருந்தாலும் எலக்ட்ரிஷியன் இது மாரி ஷார்ட்கட்லாம் சொல்லி தராங்க. நீங்க அப்ரூவல் வாங்கிருங்க. அதுக்கு முன்னாடி எம்சிபி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, கஸ்டமர் நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. ஏன்னா எலக்ட்ரிஷியன் நாளைக்கு அந்த ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு கிளம்பிருவாங்க. ஆனா அதுல பாதிக்கப்பட போறது நுகர்வோரான நீங்க. ஏன்னா நீங்க ரெகுலரா மின்சாரம் அனைவர் வீட்ல பயன்படுத்த தான் போறீங்க. இல்ல ஃப்ரிட்ஜ் இருக்க போது, வாஷிங் மிஷின் இயக்க போறீங்க. இதே சமயத்துல ஹீட்டர் யூஸ் பண்ண போறீங்க. சில வீட்ல பக்கெட் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது போதான்னு மிக்ஸி யூஸ் பண்ணுவீங்க. டிவி இது மாரி பொருட்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, எர்த்திங் மிக முக்கியம். முக்கியமா ஏசி யூஸ் பண்ணுவீங்க. இது மாரி இடத்துல எல்லாமே. நீங்க எர்த்திங் முறையா இல்ல அப்டின்னா, இது மாரி பிரச்சனைலாம் வரும். அனைத்து சாதனங்களுமே போயிருச்சுன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். இது எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடியது, தடுக்கக்கூடிய ஒண்ணு தான் ஆர்சிசிபி. இது உங்களுக்கு எங்கேயாவது எர்த் லீக்கேஜ் இருந்தாலோ,
இல்லை மின்சாரத்தில் ஏதாச்சும் சப்ளை, அதாவது அது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கக்கூடியது, ஃபேஸ் டூ நியூட்ரல் வரைக்கும் போகிற ஒரு சப்ளை எங்கேயாச்சும் இடையில கட் ஆயிருச்சு, வேற ஒரு பொருள் மூலியமா அந்த கரண்ட் கடத்தப்படுது அப்படிங்கும்போது அந்த ஆர்சிசிபி உடனே ட்ரிப் ஆயிரும். ஆனால் இந்த எம்சிபி அப்படி ட்ரிப் ஆகாது. எம்சிபி ரேட் ரொம்ப குறைவு. அதோட ரேட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 400 ரூபா 500 ரூபா அது மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். ஒரு 2 போலுங்கும் போது ஒரு 4 போல் நீங்க போனீங்கன்னா ஒரு 800 ரூபா 900 ரூபா அது மாதிரி ரேஞ்ச் இருக்கும். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் 2500 ரூபா 2000 ரூபா இங்க, 500 ரூபா இங்க. இதோட வேலை என்னன்னா உங்களுக்கு 2 வயரு டச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிப் ஆகும் எம்சிபியோட வேலை. ஆனா ஆர்சிசிபியோட வேலை என்னன்னா உங்களுக்கு அது சப்ளை வேற இதுல பாஸ் ஆனாலோ இல்ல சரியான எர்த்திங் இல்லைனாலோ இல்ல நீங்க அந்த எம்சிபி அந்த ஆர்சிபி வழியே நீங்க ஒயரை கொண்டு போகாம வேற ஒரு சப்ளை வந்துட்டு அதில் டச் ஆனாலும் உங்களுக்கு உடனே ட்ரிப் ஆயிரும். அப்படின்னு உங்களுக்கு அந்த பொருளும் போகாது, நீங்களும் சேஃபா இருக்கலாம். இது மாதிரி அமைங்க. மூணாவதா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ரூமுக்கும் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 2 பெட்ரூம் வச்சிருக்கீங்க, ஒரு கிச்சன் வச்சிருக்கீங்க, ஒரு ஆள் வச்சிருக்கீங்க, ஒரு போர்ட்டிக்கோ இருக்கு, அது போக கார் செட்டு தனியா வச்சிருக்கீங்க. இது மாதிரி இருக்கும்பொழுது 2 பாத்ரூம் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க தனித்தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் சரியான சர்க்யூட் முறையில அமைங்க. இப்போ ஒரு பாத்ரூம்னா பாத்ரூமுக்கு சரியான ஒரு சர்க்யூட் அமைங்க. பெட்ரூம்னா பெட்ரூமுக்கு தனியாக ஒரு சர்க்யூட் அமைங்க. ஆளுக்கு தனியாக ஒரு சர்க்யூட், கிச்சனுக்கு தனியாக ஒரு சர்க்யூட். இப்போ என்ன ஆகுனா இப்போ ஏதாச்சும் ஒரு ரூம்ல உங்களுக்கு பிரச்சனைங்கும் போது அந்த ரூம் மட்டும் பர்டிகுலரா தனியாக ஆஃப் ஆகும். அப்போ உங்களுக்கு மற்ற ரூம்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ரன் பண்ணலாம். இது மாதிரி தனித்தனியாக உழுது போட்டு தனித்தனி பிரேக்கர்ஸ் வைங்க. இதுக்கு எல்லாமே சிங்கிள் போல் 2 போல் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிபி நீங்க யூஸ் பண்ணாலே போதுமானது. நீங்க ஆர்சிசிபி டோட்டலா ஒரு இடத்துல நீங்க வச்சீங்கன்னா போதும். ஆர்சிசிபில இருந்து நீங்க பிரிச்சு கொடுக்குற சப்ளை வீட்டுக்குள்ள வந்தோடனே அங்க ஒரு எம்சிபி வைக்கலாம். அங்கிருந்து நீங்க டோட்டலா பிரிச்சு கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா சிங்கிள் போலா ஒவ்வொன்றுக்கு எம்சிபியோ இல்லை 2 போலோ உங்களுக்கு அந்த இடத்துல எது மாதிரி தேவைப்படுதோ நீங்க அது மாதிரி அமைக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல ஆர்ம்ஸ்ல நீங்க சரியா அமைக்கணும். சரி, என்ன பண்ணுவாங்கன்னா வந்தோடனே ஒரு 6 ஆர்ம்ஸ் போட வேண்டிய இடத்துல ஒரு 20 ஆர்ம்ஸ் போட்டுருவாங்க. இல்லை ஒரு 20 ஆர்ம்ஸ் போடுறதுல ஒரு 10 ஆர்ம்ஸ் போட்டுருவாங்க. அப்போ லோடு தாங்காது, அது ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ம்ஸ் எச்சா போட்டுருவாங்க, அப்போ அதில் ட்ரிப்பே ஆகாது. இது மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா சரியான டெக்னீஷியனையும் சரியான எலக்ட்ரிஷியனையும் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்துட்டு உங்க வேலையை முறையா அவர்களிடம் கொடுங்க. அவங்க முறையா உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. அதே போல அவங்க செஞ்ச பழைய வேலைகளை பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டில் அனைவருமே நீங்க என்ன செய்றீங்கன்னா யூபிஎஸ்ஸை கொண்டு போயிட்டு கிச்சனுக்கு மேலேயோ இல்லை பெட்ரூமுக்கு மேலே சன்சைடு போட்டோ அங்கே அந்த இடத்துலையோ இல்லை ஆள்லையோ அதுக்கப்புறம் படிக்கட்டுக்கு அடியில் மிகவும் குறுகலான இடத்துல ஏர் வென்டிலேஷனே இல்லாத இடத்தெல்லாம் நீ கொண்டு போயிட்டு உங்க யூபிஎஸ் அமைக்கிறீங்க. அது மாதிரி தயவுசெய்து அமைக்கிறது நிறுத்துங்க. யூபிஎஸ் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்கன்னா முறையா அதுக்கு காத்து வசதியுடன் இருப்பது போலவும் இடம் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இடங்கள்ல வைங்க. ஏன்னா அது மாதிரி இடத்துல வைக்கும்போது பேட்டரி லைஃப் உங்களுக்கு அதிகமாகும். சில என்ன சொல்லுவாங்கன்னா பிராண்ட் சைடு இவ்வளவு வாரண்டி இருக்கு, ஆனா நான் பேட்டரி போட்டு கொஞ்ச காலத்துல எனக்கு குத்திருச்சு, பேட்டரி சீக்கிரம் போயிருச்சு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா அந்த காத்து வசதிகளே இருக்காது. ரொம்ப இறுக்கமாகவும் ரொம்ப சூடா இருக்கக்கூடிய இடத்துல தான் வைப்பாங்க. ரெண்டாவது அது மாதிரி இடத்துல வைக்கும் பொழுது இல்லை ரொம்ப உயரமா லாஃப்ட்டுக்கு மேல எல்லாம் வைக்கும் பொழுது என்ன ஆகும், சரியா வந்துட்டு தண்ணி ஊற்ற முடியாது, சரியா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அது மாதிரி சூழ்நிலையில நீங்க பேட்டரி வைக்கும் பொழுது எப்படி டெக்னிக்ஸ் வந்து சரியா அதை பயன்படுத்த அது அந்த இடத்துல சரியா அதை பராமரிக்க முடியும். நீங்க எப்படி கரெக்டா அதுக்கு தண்ணி ஊத்துவீங்க, உங்களுக்கு எப்படி சுலபமா இருக்கும். ரெண்டாவது இடத்துல ஏர் வென்டிலேஷனே இருக்காது. அப்படிங்கும்போது பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகும். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லை உங்களுக்கு அதுக்கு. அப்ப அதனால என்ன செய்றீங்கன்னா சேஃபான இடத்துல குழந்தைங்க கையில படக்கூட, அதாவது குழந்தைங்க கையில தொட முடியாத இடத்துலையும் காத்தோட்டம் இருக்கக்கூடிய இடத்துலையும் இது மாதிரி யூபிஎஸ் பேட்டரியை வைங்க. அப்பொழுதுதான் யூபிஎஸ் பேட்டரி உங்க லைஃபும் வரும், உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி தவறுகளை தயவு செஞ்சு உங்க வீட்டில் செய்யாதீங்க. அதே போல மண்ணுக்குள்ள ஒயர் போடும் போது நிறைய பேர் வீட்டில் என்ன தவறுகள் செய்யறாங்கன்னா அதாவது அது மெயின் சர்க்யூட் பைப்பு அப்படிங்கிறது இல்லை ஒயரிங் போடுற பைப் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா செவுத்துல காடி எடுத்து போடாம சில இடங்கள்ல தரையில போடுறாங்க. தரையில போடும்போது எது மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்னா அது முறையான அதுக்கு இன்சுலேட் பண்ணாம அந்த பைப்ல அப்படியே போட்டு ஒயர் இழுக்கிறதுனால அதுக்குள்ள நாளடைவுல தண்ணி உள்ள போயிட்டு அந்த ஒயர்ல அரிக்கப்பட்டு சீக்கிரமா அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கும் டோட்டல் வீட்டுல ஒயர்கள் எரிவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாத்தையுமே சரியா நீங்க வீடு கட்டுவதற்கு முன்பாகவும் உங்க டெக்னீஷியன்ல நீங்க வீடு கட்டி இருந்தாலுமே சரியா இருக்கா அப்படின்னு ஒன் டே கொடுத்து அவர் நம்ம எல்லாம் முறையா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சோதிச்சு பார்க்க சொல்லுங்க. அதே போல எர்த்திங் கொடுத்துருவாங்க. எர்த்திங் கொடுத்து மீட்டர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற கிச்சன் சாக்கெட்டும்பாங்க அந்த பிளக் பாயிண்ட்டுக்கோ இல்ல ஏசி பாயிண்ட்டுக்கோ இல்ல நீங்க யூஸ் பண்ற நார்மல் பெக்குக்கோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்ஜினியர் ஆகட்டும் பிறர் ஆகட்டும் ஒயரை கம்மியாகணும், வேலை சீக்கிரம் முடியட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு வயர் இழுக்கிறதே கிடையாது. அதை விட்டுட்டு மீட்டர் பாக்ஸில் கொண்டு வந்து இடத்து கொடுத்துருவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள டோட்டலாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு
ஆனால் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, எல்லா சாக்கெட்லேயுமே எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயுமே உங்களுக்கு முறையாக எர்த்திங் இருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதே போல உங்களுக்கு வந்துட்டு வீட்ல சர்வீஸ் பாக்ஸ் வந்துட்டு மெட்டல் அடிச்சிருக்காங்கன்னா, கம்பல்சரி எர்த் தர சொல்லுங்க. ஏன்னா, உங்களுக்கு நாளடைவுல எலியோ, இல்ல அதுக்குள்ள பல்லிகள் போய் இறந்துடுச்சு, உங்களுக்கு வயர் கியர் அடிச்சு கடிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால இது எல்லாமே கவனமா பாருங்க. கவனத்துடன் செயல்படுங்க. சரிங்களா? அது மரத்துல ஏதாச்சும் மோது இருந்துச்சுன்னா, உடனே அந்த கிளைகள வெட்டுங்க. இல்ல அதுக்கு சரியான ஈபி ஆஃபீஸ்ல சொல்லி அதுக்கு முறை என்ன செய்யணுமோ அது மாரி செய்யுங்க. இல்ல உங்களுக்கு வந்து கம்பத்துல அடிக்கடிக்கு கார்பன் ஆகுது. அதாவது எப்படின்னா, நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி சப்ளை கட் ஆகிட்டே இருக்குன்னா, அதுக்கு என்ன ரீசன் உங்க டெக்னீஷியனை கூப்பிட்டு ஒயர் ஹெவியா போடணுமா? இல்ல கம்பத்துல கிளிப் போடணுமா? அப்படின்னு கேட்டுட்டு காப்பர் டூ அலுமினியம் கனெக்ட் பண்ணிருக்காங்களா? இது எல்லாமே கம்பல்சரி பாருங்க. பார்த்துட்டு முறையா என்னென்ன உபகரணங்களுக்கு என்னென்ன ஒயர் இழுக்கிறாங்க. 1 ஸ்கொயர்னா அது என்ன? அது எத்தனை அளவுக்கு வாட்ஸ் எடுக்கும்? 2.5 எந்த அளவுக்கு எடுக்கும்? 1.5 எந்த அளவுக்கு எடுக்கும்? 4 ஸ்கொயர் எந்த அளவுக்கு? 6 ஸ்கொயர் எந்த அளவுக்கு? 8 ஸ்கொயர் எந்த அளவுக்கு? 10 ஸ்கொயர் எந்த அளவுக்குன்னு கேட்டுட்டு அதற்கு தகுந்தாற்போ ஒயர்கள் அமைங்க. அப்பொழுதுதான் உங்க பொருட்கள் பாதுகாப்பா இருக்கும். இப்போ ஒரு ஏசி பாயிண்ட்க்கு நீங்க போயிட்டு 1 ஸ்கொயர் ஒயர் இழுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏசி போட்டு ரன் பண்ணும்போது ஒயர் மொத்தமும் வெந்துரும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒயர்லாம் வேகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாளடைவு ஆகும்போது அதிகமா லோடு அது இறக்கும்போது தான் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால தயவு செஞ்சு அதற்கு அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்தால் 2.5 2.5 4 ஸ்கொயர்மா 4 ஸ்கொயர் அது மாதிரி அமைக்க சொல்லுங்க. இது மாதிரி தவறுகளை நீங்க வீடு கட்டும்போது தயவு செஞ்சு செய்யாதீங்க. இதோட பார்ட் 2 வீடியோவில் பிளம்பிங் ஒர்க்கை பத்தி பேசலாம். இன்னும் மற்ற ஒர்க்குகளை பத்தி பேசலாம். உங்ககிட்ட இந்த தகவலை பகிர்ந்தது எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. உங்களுக்கு மன திருப்தியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்றேன். இது மாதிரி வீடியோவில் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.